வணக்கம். நாம் உடலில் கழிவுகள் தேக்கம் ஏற்படுவதனால் பல நோய்கள் உண்டாகின்றன. அக்கார்டிங் டு நேச்சுரோபதி படி பஞ்சமகாபூதாஸ் என்று சொல்லவும் ஆகாயம், நீர், நெருப்பு, காற்று, பூமி இவற்றில் ஏற்படக்கூடிய ஏற்றம் தாழ்வுனால் தான் அதிக நோய்கள் உண்டாகின்றன. நம் உடலில் கழிவுகளும் தேங்கப்படுகின்றது. இந்த கழிவுகள் அதிகமாக தேங்குவதனால் வயிறு சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் போன்ற நோய்கள், லிவர் சம்பந்தப்பட்ட நோய்கள், இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மெட்டபாலிக் டிசார்டர் என்று சொல்லவும் நாம் மூட்டுகளில் தேக்கம் ஏற்படும் போது வீக்கம் ஏற்படும், எக்ஸஸ் யூரிக் ஆசிட் தேக்கம் வருவதனால் கவுட் போன்ற ஆர்த்ரைட்டிஸ் ஏற்படுகின்றன. தோல் நோய் சம்பந்தப்பட்டது, குறிப்பாக சொரியாசிஸ் போன்ற நோய்கள், எக்ஸிமா போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. உடல் பருமன் அதிகமாகின்றது, மன அழுத்தம் அதிகமாகின்றது. இவை அனைத்திற்குமே முக்கிய காரணம் எக்ஸஸாக நம் உடலில் கழிவுகள் தேங்குவதனால் தான். அப்ப இந்த கழிவுகளை வெளியெடுப்பதற்கு இயற்கை மருத்துவத்தில், அட்வான்ஸ் இயற்கை மருத்துவத்தில் அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெருங்குடலை சுத்திகரிப்பதற்காக எனிமா தெரப்பி அண்ட் ஓசோன் தெரப்பி, உடலில் உள்ள உள் உறுப்புகளை கிளீன்சிங் பண்ணுவதற்காக டெடாக்ஸ் தெரப்பி என்று சொல்லக்கூடிய கிளீன்சிங் பண்ணக்கூடிய ஐவி நியூட்ரிஷன் தெரப்பி, ஓசோன் தெரப்பி, இது போன்ற சிகிச்சை முறைகளும் நாம் உடம்பினுடைய வெளிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியெடுப்பதற்காக ஃபுல் பாடி ஸ்டீம் பாத், மசாஜ் தெரப்பி போன்ற சிகிச்சை முறைகள் தொடர் சிகிச்சையாக எடுக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட நாள் எடுக்கும்போது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியெடுப்பதற்கு எந்த ஒரு பின்விளைவும் இல்லாமல் வெளியெடுப்பதற்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கின்றது. ஆகவே இயற்கை மருத்துவத்தில் இது போன்ற அற்புதமான சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அனைத்திற்குமே முக்கிய காரணம் கழிவுகள் தான். கழிவுகள் தேக்கத்தினால் தான். அதை வெளியெடுப்பதற்காக பின்விளைவு இன்றி இயற்கை மருத்துவத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். நம் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்லையும் இது போன்ற அட்வான்ஸான சிகிச்சை முறைகள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் இயற்கை மருத்துவ சிகிச்சையை எந்த ஒரு தயக்கமின்றி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.